சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த மே மாசத்துல எந்தெந்த தேதிகள்ல துலா ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது இருக்கும், எந்தெந்த தேதிகள் துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதுலயும் குறிப்பா இந்த மே மாதத்துல குரு பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது. ராசி கட்டத்துல இருக்கிற 12 ராசிகள்லயுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா துளாராசி மட்டும்தான் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு ராசியா இருக்குது. அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கறத ஏற்படுத்த போகுது. அதனால இந்த மே மாசத்துக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கும் துளாராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருந்தா மட்டும்தான் உங்களால பெரிய அளவிலான வீழ்ச்சிகள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனால துளாராசிக்காரங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க புத்திசாலிகளா இருப்பாங்க, திறமசாலிகளா இருப்பாங்க, மத்தவங்கள அனுசரிச்சு போகக்கூடியவங்களா இருப்பாங்க, சண்டை சச்சரவுகளுக்கு போகாதவங்களா இருப்பாங்க, வம்பு சண்டைகளுக்கு போக மாட்டாங்க, அதே நேரம் வந்த சண்டைகளை அவ்வளவு சுலபத்துல விட மாட்டாங்க, தன்மானத்தோட வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க, எந்த சூழலையும் யாரையும் எதிர்பார்த்து வாழ மாட்டாங்க, தன்னோட சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல படிப்படியா நேர்மையான வழியில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க, குறுக்கு வழியில முன்னேறது, அடுத்தவனை கீழே தள்ளிட்டு முன்னேறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே துளாராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. இவங்களும் நேர்மையா இருப்பாங்க, இவங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவங்களை பெத்தவங்களாகவே இருந்தாலும் சரி, அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க முகத்துக்கு நேரா நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. எந்த சூழல்லையும் தப்பு பண்றவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் ரொம்ப அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சொந்த பந்தங்களை விட நண்பர்களை ஒரு பங்கு அதிகமாவே நேசிப்பாங்க. அதே நேரம் சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழல்லையும் தன்னோட சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிற இடத்துல மட்டும் தான் இவங்க இருப்பாங்க. மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட இவங்க இருக்க மாட்டாங்க. இப்படி எவ்வளவோ நல்ல குணங்கள் துளாராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசியை சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த துளாராசியை சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா மத்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் கிடைக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் போராடினாலும் அந்த விஷயம் கடைசி வரைக்கும் கிடைக்காமலே கூட போயிடும். இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இருந்தே இவங்க எந்தெந்த விஷயத்து மேல எல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். இவங்க ஆசையே படாத விருப்பமே இல்லாத விஷயங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு தொடர்ச்சியா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க எந்த விஷயத்த ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயம் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. குறிப்பா துளாராசிக்காரங்க நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இவங்க படிப்பு பாதியிலே நின்றுக்கும். மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாம பாதியிலே கைவிட்டுட்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு டீசென்டான வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. இவங்க படிப்புக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வேலையே கிடைக்காம இப்ப வரைக்கும் அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான துளாராசிக்காரங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் துளாராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது, பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது. குறிப்பா இந்த மே மாதத்துல உங்க ராசியோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் அஷ்டம ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசிக்கு பயிற்சி போறார். குரு பகவானோட இந்த பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கறதை ஏற்படுத்தும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான வீழ்ச்சிகள் அப்படிங்கறதையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். குறிப்பா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்களோட மன உறுதி உங்களை விட்டு முழுமையா விலகும், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது முழுமையா குறையும், தேவையில்லாத மன குழப்பங்களும் மன அழுத்தங்களும் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமா இந்த அஷ்டம குரு உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பா ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். அதனால இந்த மே மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய 12 மாதங்களும் துளாராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். எந்த சூழல்லையும் உங்க நம்பிக்கையை கைவிட்டக்கூடாது, தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாது, நம்மளால இது முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு நீங்க வந்துடக்கூடாது. எதுவுமே நமக்கு சாதகமா நடக்க மாட்டேங்குது, இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனநிலைமைக்கு நீங்க வந்துடக்கூடாது. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எந்த காரணத்தை கொண்டும் கவனக்குறைவா இருந்துடக்கூடாது.
சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இனி வரக்கூடிய 12 மாதங்களும் துளாராசிக்காரங்க ரொம்பவே விழிப்பா இருக்க வேண்டிய ஒரு காலமா இருக்க போகுது. ரொம்பவே எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலமா இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா குரு பகவான் உங்க ராசிக்கு 3 மற்றும் 6வது வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிரிகளால ஒரு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்ககிட்ட இருந்த சுறுசுறுப்பு உங்களை விட்டு முழுமையா விலகி ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மன குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். எந்த விஷயத்திலுமே தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்க முடியாம நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கறத சந்திப்பீங்க. போதாக்குறைக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள், அதுலயும் முக்கியமா தேவையில்லாத விரைய செலவுகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். இதனால இந்த மே மாதத்துக்கு அப்புறமா துளாராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களை உங்க மனசுக்குள்ள போட்டே குழப்பிக்காதீங்க. பணம் சம்பந்தமான பொறுப்புகளை யாரை நம்பியும் ஒப்படைக்காதீங்க. உங்க கைகள்ல பணத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க. நீங்க யாருக்காவது பணம் கடனா கொடுக்கறதா இருந்தாலும் சரி அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பண்ணுங்க. உங்களோட அவசர தேவைகளுக்கு யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஏன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கறத நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு கடன்கள் மூலமா அவமானங்கள் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால இனி வரக்கூடிய 12 மாதங்களுக்கும் துளாராசிக்காரங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பொறுப்புகளை உங்க பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க திருமணம் ஆனவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஒப்படைச்சிருங்க. இது கூடவே உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் என்னதான் அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது. உங்க வாழ்க்கை துணை உங்களை நல்லபடியா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க சோர்ந்து போகக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, அனுசரணையா நடந்துக்குவாங்க. அதுலயும் முக்கியமா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால இந்த மே மாசத்துல உங்களுக்கு உதவிகள் எந்த பக்கம் இருந்து கிடைச்சாலும் கிடைக்கக்கூடிய உதவிகளை தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. உங்க கைகள்ல ஓரளவுக்கு பணப்புழக்கம் தாராளமாவே இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி ஒரு பக்கம் விரைய செலவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னாலும் உங்க கைகள்ல பணப்புழக்கம் பெரிய அளவுல குறையாது. அதனால இந்த மே மாதம் துளாராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி இல்லாத மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்க கைகள்ல இருக்கிற பணத்தை நீங்க சேமிக்கலாம் அப்படின்னு நினைச்சா உங்களால சேமிக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல வேலைப்பளு இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா வேலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த மே மாசத்துல இருந்து உங்களுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். வேலை சம்பந்தமான மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில துளாராசிக்காரங்க தொடர்ச்சியான வேலை பளுவால உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா திருமணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது. அதுலயும் முக்கியமா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுக்கான வாழ்க்கை துணை ரொம்ப பெரிய அளவிலான போராட்டங்களுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த 2024 மே மாதத்துல இருந்து 2025 மே மாதம் வரைக்கும் துளாராசிக்காரங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும், சிக்கனமா இருக்கணும். முக்கியமா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணணும். நன்றி, வணக்கம்.